ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வீடியோவில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஷஸ் வந்து யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்யாண மண்டபத்தில் ஏற்கனவே நிறைய லைட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக ஃப்ளாஷஸ் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளாஷஸ் வந்து மேரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா ஸ்பீட் லைட் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கண்டினியூஸ் லைட்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் லைட் வந்து ஒரு ஃபோட்டோக்கும் நம்ம வந்து ஒரு கிளிக்குக்கும் நம்ம வந்து ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். அந்த டைமில் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக ஸ்பீட் லைட் யூஸ் பண்ணுவாங்க. பட் கண்டினியூஸ் லைட் வந்து கண்டினியூஸாக அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வீடியோகிராஃபர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். பட் வீடியோகிராஃபர்னு தனியாக வந்து எல்இடி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அப்பச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. குரூப் ஃபோட்டோஸில் எடுக்கும்போது கண்டிப்பாக அப்பச்சர்ஸ் F8 F9 அந்த மாதிரி போகும்போது இந்த கண்டினியூஸ் ஃப்ளாஷும் சரி, நம்ம ஃபயர் பண்ணும்போது அந்த ஃப்ளாஷும் கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணி நல்லாவே வரும். ஸோ இதுக்காக தான் இந்த 2 டைப் ஆஃப் ஃப்ளாஷஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.